கொன்னதெல்லாம் நான் கொன்னேன் பார்த்தியா நம்ம பெருமையாக சொன்னது வந்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு வந்தீங்களே, இந்த 4 தமிழர்கள் வெளியில் விடணும்னு சொன்னீங்க அன்றைக்கி கோரிக்கை வச்சியா? அப்போ இவங்களுக்குள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது இவங்களுக்குள்ள இந்த திராவா வீட்டம், இந்த பாலிசியில் உன்னால் மீட்க முடியல. ஆனால் நீ சொல்லக்கூடிய அந்த குஜராத்துக்காரன் இருக்கானே, அவன் இந்த 4 பேரையும் மீட்டு திருப்பி கூட்டு வந்துட்டாங்க. அப்போது ஹிந்து தன்மையை அந்த மாவட்டத்திலிருந்து தொடர்ந்து அழித்து வரக்கூடிய துரோகி என்பதற்காக, அந்த மாவட்டத்தின் அடையாளத்தை மாற்றுவதற்கு வேட்டிக்கனின் கையாளாக செயல்படுகிறார். அதனால் அவருக்காக நாங்கள் பின்னாடி இருப்போம். ஏன்னா அவர் வந்து சிஎஸ்ஐயும் ஏன் வேட்டிக்கன்கிற வார்த்தையை நான் சொன்னேன்னா, அங்கே இருக்கக்கூடிய பாதிரிகளிடம் மண்டியிட்டு திமுக ஹிந்துக்களை தூக்கு மேடையில் ஏற்றி இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு ஹிந்துவும் நீ புரிஞ்சுக்கும். ஆனால் அதையே குலக்கல்வி என்று சொல்லி இன்னைக்கு வர பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வந்தார். அந்த ஆர்டர் என்னோட ஓப்பன் சேலஞ்ச். அந்த குலக்கல்விக்குள்ள ஆர்டரை வந்து இன்னைக்கு நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்டை வந்து நீங்க வந்து ஒரு அசெட்டை லயபிலிட்டியாக மாற்றுவதற்கு போதை ஒரு காரணம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி நீங்க டாஸ்மாக திறந்து இங்க ஓஹோன்னு வளர்த்தி விட்டு சாராயக்கடை மூடுவது என்பது சாத்தியமே இல்லை சொன்னது யாரு? 5 பேருக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? இதை போய் என் கேள்வி கேட்கிறேன். 60 பேருக்கு மேல செத்து போன கள்ளச்சாராயத்துக்கே இன்னும் முதல்வர் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: மெரினா விமான சாகச சாதனை நிகழ்வை வேதனை நிகழ்ச்சியாக மாற்றிய திமுக அரசு. தமிழக போலீசார் இதுவரை 1 கிராம் போதைப் பொருளை கூட கைப்பற்றவில்லை. ஆளுநர் RN ரவி ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு. விஸ்வகர்ம யோஜனா திட்டம் குறித்து அப்பட்டமாக பொய் பிரச்சாரம் செய்யும் திமுக ஐடி விங் பத்மபிரியா. மனோ தங்கராஜ் நீக்கத்தை எதிர்த்து திமுகவை மிரட்டும் கன்னியாகுமரி டயோசிஸ். இந்திய வெளியுறவு கொள்கை பார்ப்பன பனியாக்களுக்கானது, பிரிவினைவாதி திருமுருகன் காந்தியின் பேச்சு. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமனுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. தமிழகத்துல நேற்று நடந்த மெரினாவில் நடந்த அந்த வான்வெளி சாகசம் உலக சாதனை படைத்துள்ளது. இது போல எந்த நாட்டிலுமே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வைத்து இப்படி ஒரு விண்வெளி சாகச நிகழ்ச்சி நடந்ததில்லை. கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இதுல வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். அதனால லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதை வந்து ஒரு சாதனையாக தன்னுடைய புத்தகத்துல பதிவு செய்துள்ளது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்திய விமானப்படை தன்னுடைய 92வது ஆண்டு நிறைவை ஒட்டி இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. 2 மணி நேரம் மெரினாவில் இது ஒரு பிரம்மாண்டமான சாகச நிகழ்ச்சியாக நடந்தது. மெரினாவை மட்டுமல்லாமல் அந்த பகுதியை ஒட்டியுள்ள மக்கள், அவர்களுடைய வீட்டு மொட்டை மாடியிலிருந்தும், அதற்கப்புறம் லைவ்ல பார்த்தவர்கள், இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா 15 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த விஷயங்களை பார்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சாகச நிகழ்ச்சியில வந்து நம்ம விமானப்படையில் இருக்கக்கூடிய முக்கிய விமானங்கள் அனைத்துமே இந்த சாகச நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து நம்ம தமிழகத்தில் நடந்தது ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கினுடைய ஒரு மறுபுறத்தில் ஒரு சில சோகமான சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன. தமிழக அரசு இந்த நிகழ்ச்சிக்காக சரியான முறையில் ஏற்பாடுகளை செய்யவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் இப்பொழுது வந்திருக்கு. ஏன்னா இதில் கலந்து கொண்டதில் ஒரு 5 பேர் வந்து இந்த வெப்பத்தினுடைய காரணமாகவும், கடும் போக்குவரத்து நெரிசல், சரியான குடிநீர் இல்லாதது, கழிப்பிட வசதி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாதனால, அடிப்படை வசதிகள் சரியாக இல்லாதனால ஒரு 5 பேர் உயிரிழப்பு நடந்திருக்கிறது. 240 பேருக்கு மேல மயக்கம் அடைந்திருக்கிறார்கள், வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால. ஏற்கனவே ஒரு 21 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே நடந்த பொழுது இந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லை. அப்போ ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இப்போ மட்டும் ஏன் இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கக்கூடிய கேள்வியை இப்போ பொதுமக்கள் வைக்க தொடங்கியிருக்காங்க. பல குற்றச்சாட்டுகள் இந்த நிகழ்வை பற்றி வந்து கொண்டிருக்கின்றன. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், போலீஸ்காரர்கள்லாம் கூட வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கேட்டால் கூட சரியான வகையில் வந்து செய்யலை.
ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசு தரப்புல வந்து 7500 காவல்நிலை துறையினர் வந்து இதுல பணியில ஈடுபடுத்தணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல பொதுமக்கள் அங்க கலந்துட்டு இருக்கிறவங்க அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்க போய் ஹெல்ப் வேணும்னு கேட்டா இவ்வளவுதான் பண்ண முடியும், உனக்கு இல்ல எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு கேட்டது கூட மயக்கம் வந்தா போய் சாகு அப்படின்னு சொல்லி கடுமையாக நடந்து கொண்டார்கள் காவல்துறையினர் அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டும் வைக்கிறார்கள். அதே போல இறந்தவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இறந்தவருடைய உடலை வந்து வாங்க மறுத்து உறவினர்கள் சொல்லியிருக்காங்க ஒருத்தருடைய அப்போ அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தரப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இவர் இறந்தவர் வந்து தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிச்சிருக்காரு, ஜூஸ் குடிக்கும் பொழுது ஏப்பம் வந்திருக்கு, அந்த ஏப்பம் வந்தோடனே அது ஒரு அடைப்பாக மாறி அது ஹார்ட் அட்டாக் ஆகி இது மாதிரி அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி தான் அவருடைய உடலை வந்து உறவினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதை குறித்தெல்லாம் போயிட்டு மாசு சுகாதாரத்துறை அமைச்சரிடம் போய் இதுக்கு வந்து கேள்விகளை வந்து நிருபர்கள் கேட்கும் பொழுது உடனே அவர் என்ன பதில் சொல்றாரு, நீங்க இந்த 5 பேர் செத்ததை பத்தி நீங்க ஏன் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய ரேட்டிங், உங்க டிவி ரேட்டிங்காக நீங்க வந்து இதை தேவையில்லாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதற்கு வந்து கோபமாக அதற்கான பதிலையும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்படி ஒரு சம்பவம் வந்து இங்க நடந்திருக்கு, 5 பேர் உயிரிழந்திருக்காங்க, ஏன் இது வரைக்கும் இது குறித்து முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ இது வரைக்கும் பேட்டி கொடுக்கல, ஏன் பத்திரிகைக்கு முன்னாடி வந்து அவங்க எந்த இதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அவர் கேட்ட கேள்விக்கு மாசுவினுடைய பதில் இப்படியாக இருக்கிறது. இதுக்கிடையில கனிமொழி என்ன சொல்றாங்க, இனிமே இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம நடத்தக்கூடாது, எதுக்கு இவ்வளோ பெரிய மக்கள் நம்மளால இவ்வளோ பெரிய இதுக்கு மேலே கூட்ட முடியாது அப்படின்னு சொன்னால், நம்ம நினச்சி பார்க்கறதுக்கும் அளவுக்கு அதிகமான மக்கள் வர மாதிரியான நிகழ்ச்சிகளை ஏன் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தமிழக அரசு சார்பில் இறந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ லட்சம்? 5 லட்சம். கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம். அப்போ ப்ரையாரிட்டி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். 5 பேருக்கு நான் ஏன் பதில் சொல்லணும், இதை போய் என் கேள்வி கேட்குறேன். 60 பேருக்கு மேலே செத்து போன கள்ளச்சாராயத்துக்கே இன்னும் முதல்வரும் துணை முதல்வரும் போகலை, அது இவங்க ப்ரையாரிட்டி தொழில் வேற. அப்போ இதுக்கு இவருங்கிறது இவங்க இங்கே வரப்போகிறாங்க அங்கக்கூடியதில் வந்து இது கிடையாது. 2வது கனிமொழியோடு இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிக்கணும். நமக்கு தான் இதெல்லாம் நடத்தவும் யோக்கியது இல்லைன்னா நம்ம ஏன் இதை நடத்தணும்? என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன நீ திமுக மாநாடு நடத்துகிறேன்? இளைஞரணி திமுக மாநாடு பெத்தநாயக்கம்பாளையத்தில் சேலத்தில் நடந்தாங்க. 12,000 போலீஸ்காரர்கள் சென்றார்கள். லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வரக்கூடிய நிகழ்ச்சிங்கக்கூடியதை ஏற்கனவே ஏர்ஃபோர்ஸில் உள்ளவங்க பேசியிருக்காங்க, இப்படி 10 லட்சம் பேருக்கு மேலே வரப்போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அடிக்குவேட்டாக போலீஸ் பெத்தநாயக்கம்பாளையத்துக்கு இப்போ என்ன கணக்கில் 12,000 போலீஸ் அனுப்பிச்சிங்க, இங்கே 7,500 அனுப்பிச்சிங்க. 2வது பெரும் வெக்கை 35 டிகிரி நேத்தி. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. அப்போ இவ்வளவு தூரம் இந்த சூடு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இன்று மெரினா மாறி இருக்கிறது, அப்படி தானே? அதனால தான் நாங்களும் சொல்கிறோம், அங்கங்கே செத்து போனவனெல்லாம் கொண்டு புதைக்காத, மரம் வை. இப்போ தான் பலர் விதப்பந்தெல்லாம் வைக்கிறாங்கல்ல, விதப்பந்த வைங்க. அப்போ இவ்வளவு தூரம் ஒரு சீதோஷ்ண நிலம் மாறின இடத்துல எதுக்கு கருணாநிதி பேனாவை 130 அடியில் கொண்டு வைக்கணும் உங்களுக்கு? ஏன் அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் வராதா? இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இது பாரத நாட்டுக்குள்ள ஒரு வலிமையை பறைசாற்றக்கூடிய நிகழ்ச்சி. அப்போ திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை மட்டும் தட்ட வேண்டும். இதுதான் மாநில அரசின் முடிவு. இல்லைன்னா கருணிமொழி ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? ஏன்னா திமுக மாநாடு நடத்தும் போது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும், யாரும் வராதுங்க, இம்புட்டு ஆளுகள் வந்தா போறோம், நீ என்னைக்கான்னு சொல்லியிருக்கியா? நீ கிடையாது, சொன்ன இல்லை. அப்போ 12,000 போலீஸ் போட தெரியுது இல்லை? இதில் பாதி கூட்டம் கூட வராத பெத்தநாயக்கம்பாளையத்துக்கு 12,000 போலீஸ் போட தெரியும். இப்போ இங்கே உனக்கு என்ன? அதில் 2வது பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. பல அரசு அதிகாரிகளை போய் பார்க்கும்போது உதவி செய்ய மறுத்தார்கள். அப்போ இது வந்து மேலே இருந்து ஒரு உத்தரவு இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அப்போ பாரத நாட்டின் பெருமையை பறைசாற்றக்கூடிய நிகழ்ச்சின்னா அதுக்கு ஒரு கெட்ட பேரை, களங்கத்தை ஏற்படுத்தல். நாளைக்கு ஆர்மியிலிருந்து இந்த மாதிரி ஒரு ஷோ வைக்கலாம், அப்போ யாரும் வரமாட்டாங்கல்ல. இந்த மாதிரி வச்சா இப்படித்தான் ஏன் பிரச்சனை வரும்? அப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்னா அதுக்கப்புறம் ரிட்டர்னுக்கு பஸ்ஸு கிடைக்காது, ரயில் கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது. அப்போ தேசியத்துக்கு சாதகமான விஷயங்களை திட்டமிட்டு மட்டம் தட்டக்கூடிய ஒரு மட்டமான ஒரு தேச துரோக உணர்வின் வெளிப்பாட்டை இன்று அரசு வெளிப்படுத்தி இருக்கிறது. இப்போ
என்னை பொறுத்தளவில் நான் வந்து திமுக காரன் எல்லாரும் திட்டிகிட்டு இருக்காங்க ஊரில். இந்த மாநிலத்துக்குள்ள சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபி முதல்ல ரிசைன் பண்ணும். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தானே, இந்தியன் போலீஸ் சர்வீஸ் தானே. இன்னைக்கு ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கலாம், திமுக ஆட்சியில் இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலாம், பிஜேபி ஆட்சிக்கு வரலாம், அதிமுக ஆட்சிக்கு வரலாம், நாம் தமிழர் ஆட்சிக்கு வரலாம், எந்த கட்சி வேணாலும் நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் பவரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க தான். யூ ஹேவ் டு என்ஷூர் சர்டன் திங். லா அண்ட் ஆர்டர் என்ஷூர் பண்றதுக்கு தான் டிஜிபி. ஓவரால் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நாட்டோட கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு சரியாக நடத்த வேண்டியது சீஃப் செக்ரட்டரியோட வேலை. அந்த லைனில் கீழே வரும்போது ஜில்லா கலெக்டராக இருக்கலாம், இல்லை அதுக்கு கீழே தாசில்தாராக இருக்கலாம், அதுக்கு கீழே ஆர்ஐயா இருக்கலாம். இந்த பக்கம் போயாச்சுன்னா டிஜிபியிலிருந்து கீழே ரேஞ்ச் ஐஜி, ரேஞ்ச் டிஐஜி, மெட்ராஸ்ன்னு பொறுத்தவரைனா கமிஷனர். இது ஸோ உங்களுக்குள்ள வேலை என்பது யூ ஹாவ் டு என்ஷூர் திஸ். உங்களுக்கு மேலே ஆட்சியாளர் எவனா ஒருத்தன் இருக்கா, அவனுக்காக நீ மாற்றி பண்ணுறேன்னா நீ அதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னான்னா நான் திமுகக்குள்ள கட்சிக்கார தலைவர்களின் பவுன்சர்னு சொல்லிட்டு போ. ஸோ இந்த நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டின்னு நான் இதை பார்க்குறேன். நீங்கள் வந்து இன்னைக்கு மாசு சொன்ன மாதிரி 5 பேர் செத்து போனா அது மாசு சொல்லலாம். இது வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள ஸ்டாண்டாக இருக்க முடியாதுல்ல, இது எக்ஸிக்யூட்டிவ்குள்ள ஸ்டாண்ட் இது இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு நான் கேட்டது என்ன அப்படின்னா, இன்னைக்கு டிஜிபிக்கு ஏதோ தேசிய மனித உரிமைகள் இதுல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ரெண்டாவது இது என்னன்னா, லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இது வந்து என்டர் ஆக போகுது. ஸோ அப்போ இது வருதுன்னா இதோட வைடு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டு இருக்கிறது தெரியுமா தெரியாது? ஆமாம். அப்போது இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவன் ரிப்போர்ட்டு போட்டுக்கிட்டு இருப்பான்ல, இங்கேருந்து இவ்வளோ பேர் வருவான், இப்படி இவ்வளோ பேர் வருவான், அவ்வளோ பேர் வருவான். அப்போ இந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கலையா? இல்லை இன்டெலிஜென்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு மேலே இவங்க வந்து கமிஷனர் ஆக்ட் பண்ணலையா? இல்லை கமிஷனர் ஆக்ட் பண்ணக்கூடாது, இல்லை டிஜிபி ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு மேலேருந்து யாராவது சொன்னார்களா? they have to be answerable, they have to answer the people. அப்போ ஒரு அரசியல் பாசுக்காக தன் கடமையை தவறிய அதிகாரிகள் தொடர்ந்து பதவியில் நீடிக்கலாமா? ஏன்னா இப்போ எனக்கு இன்னும் ஒரு டவுட்டு புரியலை. நானே எந்த ஸ்டேஷன் சொல்லியே நான் வந்து சரண்டர் ஆறேன், நான் அந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தன், அவனை பிடிக்கிறதுக்கு 200 பேரை கொண்டு போனிய ஏர்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இங்கிருந்து ஈஷாவுக்கு ஒரு 150 போலீஸ்காரன் அனுப்பிச்சு, அவசியமே இல்லாமல். இதுக்கெல்லாம் இம்புட்டு போலீஸ் அனுப்புனவங்க ஏன்டா உங்களுக்கு இதுங்க அனுப்ப முடியாது? அப்போ ப்ரையாரிட்டி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன? அப்போ சென்சேஷனலைஸ் பண்ணணும் சில நியூஸ்ன்னு திமுக தலைவர் சொன்னதை சென்சேஷனலைஸ் பண்ணுவதற்காக கட்சியின் ஏவலாளியாக இருக்கக்கூடியது காவல்துறை. அப்போ அதான் ஏவல் துறை. அதனால இன்னைக்கு அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறதுங்க கூடியது ஒரு நியாயமான விஷயம். என்னை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு சொன்னால், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் டெபுட்டேஷன் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சென்ட்ரல் டெபுட்டேஷனில் மாற்றிட்டு இந்த ஆஃபீஸர்ஸுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் போஸ்டிங் மாதிரி ஏதாவது போஸ்டிங் போடணும். இது அமித்ஷா இடத்துல நான் இருந்தால் நான் இப்படி தான் யோசிச்சிருப்பேன். கொஞ்ச நாள் திரிபுராவில் உள்ள ஃபோர்ஸு இல்லை ஆன்டி நக்சல் ஆப்ரேஷன் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல 10க்கு 10 ரூமில் ஏசி இல்லாத ஒரு போஸ்டிங்காக பார்த்து, ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, இந்த மண்டபம் கேம்ப்னு ஒன்று உண்டு. அதுக்கு பல போலீஸ் ஆஃபீஸர் அனுப்புவாங்க, பெரிய லெவலில் இருக்கிற போலீஸ்காரங்களை. ஸோ அதே மாதிரியான இந்த மாதிரியான தேச துரோக நடவடிக்கை என்று தெரிந்தும் கூட மேல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக தேசத்தை கூறு போடக்கூடிய, மக்களின் உயிர்களை பலிவாங்க கூட தயங்காத எண்ணப்போக்கு இது இருந்தாச்சுன்னா அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சென்ட்ரல் போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணி டம்மி போஸ்டிங்கில் போட்டு இந்த மாதிரி 4 பேரை வச்சு செய்யட்டும், 5வது ஆள் இந்த வேலையை செய்ய மாட்டோம். ஆனால் இது வந்து ஒரு திட்டமிட்ட தேச துரோக செயல்களின் தொடர்ச்சியின் ஒரு அங்கமாக நான் இதை பார்க்கிறேன். தமிழக காவல்துறையினர் கஞ்சா தவிர வேறு எந்த போதைப் பொருளையும் பறிமுதல் செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அவர் இந்த சங்கரன் கோவிலில் நடந்த போதை ஒழிப்பு பேரணி மாநாட்டில் கலந்து கொண்டு அங்கே தான் இதை பற்றி அவர் பேசியிருக்கார். அவர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹசீஸ், ஹெராயின், ஓபியம் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இது எல்லாத்தையும் பிடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா மத்திய போலீஸ் பாதுகாப்பு படையை தான் அதை பிடிக்கிறார்கள்.
ஆனால் தமிழகத்தில் உள்ள போலீஸார் வந்து அவங்க வெறும் கஞ்சாவை தவிர வேற எந்த போதைப் பொருட்களையும் அவர்கள் வந்து பிடிப்பதில்லை. ஆனால் தமிழகத்தில் இதனுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏற்கனவே இலங்கையிலிருந்து இங்கே கடத்தி வரப்படக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட தமிழக போலீஸ் இவைகளை எல்லாம் பிடிப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். மேலும் அவர் அதில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், நவராத்திரி சமயங்களில் பொதுவாக நான் எங்கும் வெளியில செல்வதில்லை, ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு காரணம் வந்து போதை ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறதுனால வந்தேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நவராத்திரி என்பதே வந்து தீமைகள் ஒழிக்கப்பட்டு நன்மைகள் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் நம் நவராத்திரியை கொண்டாடுகிறோம். அதனால இந்த போதை ஒழிந்து தமிழகம் வந்து போதை இல்லா மாநிலமாக ஆக்கப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். சுமார் ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி இருக்கும், நான் கவர்னரை சந்திக்கும் போது இந்த விஷயத்தை சொன்னேன் அவர்கிட்ட. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்திருந்தது. அன்றைக்கி அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, சீசர்ஸில் அந்த மாதிரி ஒன்றும் வரலையே அப்படின்னு அந்த நேரத்தில் என்கிட்ட சொன்னார். இல்லை சார், நடமாட்டம் இருக்குது சார், என்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்குதுன்னு அந்த நேரத்தில் நான் அவர்கிட்ட சொன்னேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்திற்காக நான் செய்யக்கூடிய ஒரு மரபுக்கு அப்பாற்பட்டு நான் இந்த விஷயத்தை பேசுவதற்காக வந்திருக்கிறேன் அவர் அப்படின்னு சொல்லும்போது, இதோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவு அவர் கொடுக்குறார் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ரெண்டாவது, நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, தமிழ்நாட்டில் பிடிக்கலே இது ஒரு பக்கம் இருந்தால் கூட, கவர்னருக்குள்ள இந்த பேச்சு வந்த உடனே தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மந்திரி சொல்றார், குஜராத்தில் இவ்வளவு பிடிபட்டு இருக்கிறது பார்த்தீர்களா அப்படின்னு. அதை எதை கவனிக்கணும்னா, அந்த அமைச்சருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். இந்த குஜராத்தில் பிடிச்சதுல வந்து குஜராத் ஆன்டி அந்த ஃபோர்ஸும் சேர்ந்து தான் அதை பிடிச்சாங்க. தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ் என்ன பண்ணிச்சுங்கிறது தான் இப்போ கேள்வி. அவங்க ஊரில் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை. அவங்க ஊரில் இருக்கு, அந்த ஊர் போலீஸ் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குது. நம்ம ஊர்ல இருக்குது, நம்ம ஊர் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. இதானே கவர்னர் பேசியிருக்காரு. ஆமா ஆமா. சரி, இப்போ நீ அதுக்கு ஒன்று குஜராத்தை ஏன் நீ இப்போ காட்டணும்? இப்போ இது தேவையா? அது அப்போ அதை பிடிக்கிறதுல எனக்கு அக்கறை இல்லை. இன்னொரு மாநிலத்தை சொல்லி நான் மட்டும் அயோக்கியம் கிடையாது அப்படின்னு இப்போ அவன் பிடிச்சிருக்காங்க. ஆமா, நீ ஏன் பிடிக்கல? இப்போ எல்லா ஊர்லேயும் அயோக்கியத்தனம் நடக்குது. அயோக்கியத்தனத்தை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் வச்சுருக்கோம். அங்கே உள்ள போலீஸ் அயோக்கியனை பிடிக்குது. நீ ஏன்டா பிடிக்கலைன்னு அவர் கேட்குறாரு. அப்போ அங்கே மாட்டி இருக்கேன்னு சொன்னா அதான் அவரும் சொல்கிறாரு. நீ என்ன புதுசாக சொல்லிவிட்ட? இந்த நீட்டிக்கிட்டு போகிறாங்கல்ல இவங்க, யாராவது அந்த மந்திரிகிட்ட ஏன் அது நீ கேட்குற ரைட்டு, அவங்க பிடிச்சாங்களே நீ ஏன் பிடிக்கல, இதைத்தானடா அவர் கேட்குறாரு கவர்னரு அப்படின்னு நீட்டினவன் எவனாவது அவன் நீட்டின அப்படியே அந்த மந்திரிகிட்ட ஒரு பயம் நீட்டலை. இப்போ இவனுங்கள்லாம் ஆர்எஸ் பாரதி சொன்ன அந்த பிராண்டுக்குள்ளே செட் ஆகிறாங்களா இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுக்கு என்ன பதில்? இப்போ இந்த பதில் என்ன? அப்போ பண்ணாட்டா அப்போ வந்து தமிழ்நாடு போலீஸ் பிடிக்கலேங்கிறத ஒத்துக்கிட்டியே. ரகுபதி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டார்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த ஒத்துக்கிறிய ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு போலீஸ் அப்போ பிடிக்கலேங்கக்கூடியதை நீங்கள் ஒத்துக்கிட்டேன்னா இந்த வியாபாரத்துக்கும் உங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்பந்தம்? அதையும் ஒரு டிக்ளேர் பண்ணு. ரைடுக்கு அந்த இதை கவர் பண்ண போன இந்த புதிய தலைமுறையை ஏதோ ஒரு பத்திரிகை யாரோ ஒரு அவர் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது ஞாபகம் இருக்குல்ல? தாக்குதல் நடத்தப்பட்டவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்லைன்னா இந்த பத்திரிகைக்காரன் எவனாவும் ஒரு பய அவனுக்கு வேண்டி பேச வந்தானா? இல்லை. ஏன்டா ஒரு வயசான கவர்னர் நீ நல்லா கவர் பண்ணுறப்பா நியூஸானு ஒரு பொண்ணு ஏதோ தொட்டு புட்டாருங்கிறதுக்காக என்னெல்லாம் கூப்பாடு போட்டியே. அவன் ஒரு பத்திரிகைக்காரன் வந்து அதை கவர் பண்ண போனவன் அடிக்கும் போது இதுவரை எந்த நடவடிக்கை வந்து போலீஸ் தரப்பில் இருந்தும் எடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இந்த ஊடகவியலாளர் சங்கம்னு ஒன்று இருக்கு. அது இந்த பையன் ஒருத்தன் கிடக்கான், இந்த ஹிந்து பேப்பரில் ஒருத்தன் என்ன மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் ஒரு துலுக்க பையன் நடத்துகிறான். அதில் அந்த ஆளும் அடிக்கடி போய் பேச போகிறான். ஏன்டா இந்த மாற்றம் இப்போ நடந்து அவனை பிடிச்சி அடிச்சிருக்காங்களா? இதுக்கு நீங்கள் என்னடா ஒன்றிய? இப்போ ரகுபதிட்டு ஏன் இந்த கேள்வியை கேட்கல? இவன்ல தான் ஊடகவியலாளராக இருக்கான். பிரச்சனை அங்கே தானே வருது. அடுத்தது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு இப்போ செய்யாத ஒரு வேலையை அவருக்கு குறிப்பிட்டு கேட்டுறாரு. அப்போ இதை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்பதற்கு இன்றைக்கி இந்த நாட்டில் பிரஸ்காரங்களுக்கு முடியாட்டா அப்போ வந்து பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இல்லையா? இல்லை பத்திரிகையாளர்கள் பயந்திருக்கிறார்கள், இல்லைன்னா பத்திரிகையாளர்கள் ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி இருக்காங்க. இந்த மூணுக்கு ஏதாவது ஒரு பதிலை சொல்லி ஆகணும். இல்லை, ரெண்டாவது, நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை இன்னைக்கு இல்லை, பல வருஷமாக இந்த விஷயத்தை நான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன்.
பஞ்சாப் இஸ் என்ட்ரி, தமிழ்நாடு இஸ் எக்ஸிட் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரக் செயினில். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து வருது, உள்ள வருது. இன்னைக்கு ஒட்டுமொத்த பஞ்சாபும் ட்ரக்குக்கு அடிமையாக்கப்பட்டு விட்டது. விவசாய போராட்டம் என்ற பெயரில் புரோக்கர்கள் போராட்டம் நடத்துவதோ, இன்னைக்கு ஆன்டி இந்தியன் சென்டிமெண்ட் அங்கே வளர்ப்பதற்கோ பஞ்சாபில் இன்னைக்கு வேலை நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த பணம். இப்போ இங்கிருந்து எப்படிங்கிறது சிலோன் போய் அங்கிருந்து அப்படியே வெளிநாடுகளுக்கு போகுது. அப்போ எக்ஸிட் பாயிண்ட் எங்கே? இங்கே. இன்னைக்கு தமிழகத்திலும் இது பரப்பப்படுகிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு இந்த கண்ட்ரியை மொத்தத்தையும் ஒழிக்கணும். இதனால என்ன ஒரு லாபம்? நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வந்து தே வில் பிகம் அன்எம்ப்ளாயபிள். அப்போ இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இருக்கு. இந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு அசட்டை லயபிலிட்டியாக மாற்றுவதற்கு போதை ஒரு காரணம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி நீங்கள் டாஸ்மாகை திறந்து இங்கே ஓஹோன்னு வளர்த்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது சாராயக்கடையை மூடுவது என்பது சாத்தியமே இல்லை. சொன்னது யாரு? இப்போ திமுக மந்திரி சபை சொல்றாங்க. தற்காலிகமாக நான் இதை விலக்கிக் கொள்கிறேன்னு அன்னைக்கு சொல்லி திறந்து வச்சது தானே கருணாநிதி. ஆமா. அப்ப அன்னைக்கு கருணாநிதி தமிழகத்தை ஏமாற்றினார். தற்காலிகம் இல்லை, நிரந்தரம் தான். இது தற்காலிகமாக முடியாது என்று தெரிந்து கருணாநிதி துரோகம் செய்தார். இன்னைக்கு ஒரு திமுக மந்திரி இதை ஒத்துப்பியா? அப்ப கருணாநிதி அன்னைக்கு திறந்து விட்டதும் அன்னைக்கு ட்ரக் இவ்வளவு பெரிய இதாகலை. குடியை வைத்து அன்னைக்கு வந்து இந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்குள்ள மதியை மழங்கடிக்க செய்தீர்கள், உடல்நிலையை வருத்தினீர்கள், அந்த குடும்பங்களை நிர்கதியாக்கினீர்கள். இன்னைக்கு அதுக்கு அடுத்த லெவல்ல ட்ரக்கில் இன்னைக்கு இந்த பாரத நாட்டில் இந்த வேலை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சாதகமான ஒரு சூழலை தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசு ஏற்படுத்துகிறது என்பதுதான் கவர்னரின் குற்றச்சாட்டு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம அதான் புரிஞ்சுக்கணும். எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிக்கிறா, இந்த பிடிக்கல அப்படின்னா காரணம் என்னன்னா இந்த மாதிரி. அதனால ஏன் துர்கா பூஜை என்ன? துர்கா பூஜையோட விசேஷமே என்ன? அம்பாள் அசுரர்களை அழித்தது தானே துர்கா பூஜையோடது. அதை ஜெயிச்சது தானே விஜயதசமி. ஸோ இது ஒரு பெரிய அசுர சம்ஹாரம். அதனால் நான் இதில் கலந்து கொள்கிறேன். அப்போ சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய ஒரு ராட்சசன் இந்த மாதிரியான போதை என்பதை உணர்த்துவதை இந்த விஷயத்தில் அவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு கவர்னர். இதில் நம்ம பாசிட்டிவாக இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். வெற்றி திருவிழா, போர் கொடு மன்னர் போந்தொடு தொடுத்த அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்களில் வாகனங்களை வைத்து நம்ம நடத்தினது மாநவமின்னு சொல்லி நம்ம எரிபத்த நாயனார் கதையில் நம்ம இந்த நவமி திருவிழாவை பற்றிய செய்திகளை பார்க்குறோம். சங்க இலக்கிய காலம் தொட்டு துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன அப்படிங்கக்கூடிய இந்த வேத நெறியை குறிப்பிடக்கூடிய ஒரு விழா இந்த விஜயதசமி விழா. இது சங்க இலக்கியம் மரபு இதெல்லாம் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவனுக்கு இங்கே என்ன விழா நடத்துறான்? அதான் வித்தியாசத்தை பார்க்கணும். புரட்டாசி மாதம் மற்றதை திங்கப்படாதுன்னு எங்கே சொல்லியிருக்கு. ஆனால் நான் ஊராக வந்து கரிதுங்கிறத நடத்த போகிறேன். துஷ்ட விஷயங்களை அழிக்க வேண்டும் என்பது பாரம்பரியம். அதை கவர்னர் வந்து முன்னிறுத்துறாரு. ஏன்னா இதைத்தான் வந்து சங்க இலக்கியங்களோ பின்னாடி வந்த பக்தி இலக்கியங்களோ எல்லாம் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது இந்த விஷயத்தை தான். அதே நேரத்தில் இவனுக்கு என்னத்தை நடத்துறான்? அங்கே மற்றது திங்கப்படாது. அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ நீ ஒன்று பண்ணு. இந்த இஃப்தார் நோம்புன்னு அங்கங்கே கொண்டாடுறீங்களடா, அதில் என்னைக்காவது நீங்கள் வந்து போர்க்க வைப்பீங்களடா, அதுவும் மாமிசம் தானே, அதுவும் இன்னொரு பிளேட்டில் இருக்கக்கூடாது என்று என்ன இருக்குது? அதை சாப்பிட்டால் என்ன வந்துடும்? நீ இந்த கேள்வியெல்லாம் இங்கே கேட்குறீல்ல, ஏன் இந்த கேள்வி அந்த பக்கம் போய் கேளு. கேட்பியா? வேற எங்கேயாவது உன்னை சொன்னது பண்ணிவிடுவான். கவர்னர் அதை சூஸ் பண்ணியிருக்கிற அக்கேஷன் என்பது இந்த நாட்டின் பாரம்பரியம் என்ன என்பதையும் அவர் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஏன் நவராத்திரி அவர் அந்த இடத்துல குறிப்பிடணும்? அப்ப இந்த திராவிட இடதுசாரி மிஷனரி ஜிகாதி கூட்டங்களால் மறைக்கப்பட்ட தமிழ் பாரம்பரியத்தையும் இந்த பேச்சில் கவர்னர் அவர்கள் கொண்டு வந்திருக்கார். அதனால கவர்னருக்குள்ள இந்த பேச்சு என்பது ஒவ்வொரு தமிழனிடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்கு. ஏன்னா இது எவ்வளவு பெரிய நாச நஷ்டத்தை ஏற்படும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இட் இஸ் கோயிங் டு மேக் த என்டையர் கண்ட்ரி அன்எம்ப்ளாயபிள். கரெக்ட்.
ஸோ இது உண்மைக்குமே இது ஒரு பெரிய ராட்சசன். இந்த ராட்சசனை எப்படி அம்பாள் லலிதா திரிபுர சுந்தரி சம்ஹாரம் பண்ண மாதிரி நாம் சம்ஹாரம் செய்யக்கூடிய அந்த அம்பாளின் படையின் வீரர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை விடுத்திருக்கிறார். அப்படித்தான் நம்ம இருக்கவும் செய்யணும்னு சங்க இலக்கியத்திலிருந்து நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. மத்திய அரசினுடைய விஸ்வகர்ம யோஜனா திட்டம், அந்த திட்டத்தை பற்றி, அந்த திட்டத்தில் இல்லாத விஷயங்களை தவறாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் திமுகவினுடைய ஐடி விங்களுடைய பத்மபிரியா என்பவர். அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க சமூக வலைதளங்களில். அந்த வீடியோ வைரலாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, குலத்தொழிலை இது வந்து ஊக்குவிப்பதாக இருக்கிறது. யார் அவங்களுடைய தகப்பனார் என்ன தொழில் செய்தாரோ அதே தொழிலை தான் அவர்கள் மகன்களும் செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த திட்டம். இப்போ வந்து அந்த திட்டத்தில் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 18 வயதான ஆகிவிட்டால் அவங்க வந்து இந்த திட்டத்தில் வந்து சேரணும்னு நினச்சி சேர்ந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 500 ரூபா மாதம் வந்து அவங்களுக்கு தரப்படும். அதுக்கப்புறம் லோன்லாம் தருவாங்க. ஆனால் வந்து இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவன் வந்து அவங்க அப்பா என்ன தொழிலை செய்கிறாரோ அதே தொழிலை செய்வதாக இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும். அப்படின்னா இது வந்து குலத்தொழிலை ஊக்குவிப்பதானே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு 18 கேட்டகிரி கொடுத்துருக்காங்க. அந்த 18 கேட்டகிரியில் பார்த்தோம்னா குயவர்கள், செருப்பு தைப்பவர்கள், இந்த மாதிரி ஒரு 18 தொழில்கள் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த 18 தொழிலையும் அவர் அதில் சொல்லிடுறார். அந்த 18 கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது நம்ம வந்து தருவாங்க. அப்போ இவர்களுடைய மகன்கள் டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு சயின்டிஸ்டாகவோ மாற முடியாது. அப்போ இவங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 18 கேட்டகரி கூட பாருங்க, பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் பின்தங்கி இருக்கோ அதை மட்டும்தான் இதில் எடுத்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க. அப்போ அவர்களுடைய குழந்தைகள் அடுத்து பெரிய லெவலில் போகக்கூடாதுங்கிறதுக்காகவே இதை வந்து இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வேலை வாய்ப்பு கூட மோடி அரசாங்கம் வரும்பொழுது 4.5% வேலைவாய்ப்பு அப்புறம் இது இருந்தது. ஆனால் நாங்கள் அதை வந்து குறைப்போம்னு சொன்னவங்க இப்போ 7.9% வேலைவாய்ப்பு தேடுதலுக்கு அதிகமாகிவிட்டது. இதை எதுவுமே இவங்க செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டோட அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. அதுக்கு சுமந்த் ராமன் அவர்கள் ஒரு சரியான பதிலையும் அவர் கொடுத்துருக்கார். அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி எங்கே கொடுத்துருக்கு, இப்போ இவங்க சொல்றதெல்லாம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தில் எங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு மாணவன் படிப்பை பாதியில் நிறுத்தினவருக்காகவோ இல்லை படிக்க போகிறதில்ல அப்படிங்கிறவங்களுக்காகவோ இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் சொல்லப்படலை. ஆல்ரெடி ஒருத்தர் சுய தொழில் செய்து கொண்டிருப்பாரோ அல்லது அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர், அவங்க வந்து அதுக்காக அவங்களுடைய அப்பாவோ அவங்களுடைய முன்னோர்களோ அதே தொழிலை தான் செய்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இவர்கள் அந்த தொழிலை எடுத்து செய்வதாக, அதாவது அந்த 18 கேட்டகரியில் உள்ள ஏதாவது ஒரு தொழிலை எடுத்து அவங்க செய்வதாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான லோன், இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான சப்சிடிஸ், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வழங்கப்படும். இப்படி தான் அதில் சொல்லியிருக்கு. எங்கே குலத்தொழில் வருது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கார். முதல் கேள்வி. அடுத்த கேள்வி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இந்த 18 கேட்டகரியில் ஒரு கேட்டகரி இருக்கணும்னு தான் இருக்கே தவிர, இதில் வந்து இதற்கு முன்னாடி தங்களுடைய தொழில் வந்து இப்போ அப்பா வந்து ஒரு ஆசாரியாக இருக்கலாம், மகன் வந்து வேற ஒரு வேலையை செய்யறதுக்கு போகலாம். ஆனால் அதை வந்து அவங்க அதை பற்றி சொல்லலை, இதில் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு எதுவும் சொல்லலை. அதே போல் அப்பா வேற ஒரு ஆசாரி தொழிலும் மகன் வேற ஒரு இப்போ துணி தைக்கிற தொழில் கூட அவன் எடுத்து செய்யலாம். ஆனால் அந்த துணி தைக்கிற தையலுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கல, அப்பா செய்கிறதே தான் செய்யணுங்கிற மாதிரி எங்கேயும் கொடுக்கப்படவில்லை. அதுக்கு அடுத்ததாக இந்த பெனிஃபிட் வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான், அந்த ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் குலத்தொழிலே அங்கே ஊக்குவிப்பதாக இல்லை, ஏன்னா ஒருத்தருக்கு தானே தராங்க, அப்படியும் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து பொய்யாக இந்த மாதிரி செய்திகளை பரப்பி கொண்டிருப்பதாக ஒரு கண்டனம் தெரிவித்து ஒரு பதிலும் போட்டிருக்கிறார். இது புதுசு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அரசியல் அதிகம் தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய நடுநிலையாளர்களாக அறியப்படக்கூடிய பலரும், இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பாஜக மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய பலரும் இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜகோபாலாச்சாரி குலக்கல்வியை கொண்டு வந்தார்னு. அந்த ஆர்டரையும் இதுவரை ஒரு வயலும் படித்ததில்லை. அவங்க எதை குலக்கல்வி திட்டம்னு சொன்னாங்களோ அந்த ஆர்டர்லையும் இந்த மாதிரியான விஷயம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஆர்டர்னா, ஷிஃப்ட்டில் ஸ்கூல் நடத்த போகிறாங்க. அப்போ 3 மணி நேரமாக என்னவோ தான் ஸ்கூல் டைம்.
நம்ம இன்னொரு ஷிஃப்ட் இன்னொரு கிளாஸ் நடத்தணும்னு. அப்போ பாக்கி நேரத்துக்கு என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு தொழில், பிடிச்ச ஒரு தொழில், ஏதாவது ஒரு தொழிலை பண்ணிட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து யார்கிட்ட கற்றுக்குறீங்களோ அவங்கள்ட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். இதுதான் அந்த ஆர்டர். அதில் இவன்கிட்ட பையன்கிட்ட தான் நீ இதை படிக்கணும், இல்லை இந்த இதை தான் படிக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு அவள் அப்பா, இன்னும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியும். அப்போ அந்த ஊரில் உள்ள தொழில் பண்ணக்கூடிய வேற யார்கிட்டையாவது போய் அவர் வந்து அந்த தொழிலை இது பண்ணி வாங்கிக்கணும். அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸருக்குள்ள பையன் தச்சு வேலையோ இல்லை வேற ஏதோ ஒரு வேலை, என்ன வேலை கிடைக்கிறதோ அதுக்கு போகணும். இதுதான் அந்த ஆர்டரு. ஆனால் அதையே குலக்கல்வி என்று சொல்லி இன்னைக்கு வர பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வந்தார். அந்த ஆர்டர் என்னோட ஓப்பன் சேலஞ்ச். அந்த குலக்கல்விக்குள்ள ஆர்டரை வந்து இன்னைக்கு நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க. இன்னைக்கு இன்னொரு ஃப்ராடு, இது ராஜாஜி காலத்தில் செய்யப்பட்ட ஃப்ராடு இன்னைக்கு மறுபடியும் செய்திருக்கேன். இதெல்லாம் இது புதுசு இல்லை. பொய் சொல்லி ஈனப்பழப்பு நடத்துவது என்பது திமுகவுக்கு வழக்கம். இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதான் சொல்லுவேன், எம்ஜிஆருக்கு மேலே எனக்குள்ள மரியாதைகளில் பல காரணங்களில் இது இன்னொரு காரணமும் கூட. கொஞ்ச காலமாக இவனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க என்னென்னா அப்படின்னா, மணியம்மையை வந்து ராமசாமி நாயக்கர் கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா அவர் ராஜாஜி அட்வைஸில் கல்யாணம் பண்ணார் அப்படின்னு ஊரை மட்டும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். எம்ஜிஆர் இருக்கிற டயத்தில் அந்த நேரத்தில் ராஜாஜி எழுதின கடிதத்தை பப்ளிஷ் பண்ணுன்னு வீரமணிகிட்ட சொல்லும்போது வீரமணி அந்த கடிதத்தை பப்ளிஷ் செய்தார். அந்த கடிதத்தில் கல்யாணம் பண்ணிக்காதே, இது உனக்கு நல்லதில்லை என்று ராஜாஜி சொன்னது அந்த கடிதத்தில் வந்தது. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, ராமசாமி நாயக்கர் இருக்கிற காலத்திலேயே ராமசாமி நாயக்கர் மேடையில் இருக்கும் போதே ராஜாஜி தான் இவருக்குள்ள இதையே கெடுத்தாருன்னு பேசினார்கள். அன்னைக்கு இந்த ராமசாமி நாயக்கர் அப்படி பேசாதேன்னு சொல்லல, உண்மை இல்லைங்கிறத சொல்லல. இப்ப இந்த சித்தாந்தத்தை கொடுத்ததிலிருந்து பின்பற்றுபவர் அம்பட்டுமே ஃப்ராடு. மறுக்க முடியுமா? முடியாது. ஆனா அவரே சொல்லிருக்காரு, எனக்கு எப்பெல்லாம் என்ன தோணுதோ அதெல்லாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு தானே சொல்றாரு. அது ரைட்டுங்க. நீங்க ஒரு ஆளை வந்து குற்றப்படுத்துறீங்க, பொய் சொல்றீங்க ஒரு ஆள் மேல. இப்படியும் பதில் சொல்லாம அப்படியும் பதில் சொல்லாம நான் ஸ்டேஜில் இருந்தேன்னா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே. நிச்சயமாக. அப்புறம் அந்த லெட்டர் பப்ளிஷ் பண்ணும்போது தானே மக்களுக்கு உண்மை என்ன என்று தெரிய வந்தது. இப்ப ராஜாஜிக்குள்ளதுல யாராவது எத்தனை பேர் அந்த ஆர்டரை படிச்சிருக்கோம்? நம்ம யாருமே அந்த ஆர்டர் என்னன்னு படிச்சது இல்லை. ஆனா ராஜாஜி குலக்கல்வியை கொண்டு வந்தார். நானே இந்த ஹிந்து அமைப்புகள்லயே பலர் எங்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஏன்னா இவன் படிக்கிறது கிடையாது, எவனான் சொன்னதுக்கு பதில் சொல்லணும் தான் இவன் நினைக்கிறான். அப்போ ஒரு பொய் பிரச்சாரம் என்பதை வைத்து சமுதாயத்தையே எப்படி இவர்கள் மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள். எனக்கு அப்பதாங்க ஜஸ்டிஸ் திருஞானம் ரொம்ப நல்லா, அவங்க மேல ரொம்ப மரியாதை உண்டு. இப்போ பாருங்க, ஈஷால 2 பெண்கள் நாங்களே தான் ஏன் சன்னியாசம் வாங்கியிருக்கோம், நாங்க தான் ஆசைப்பட்டு போனோம் சொன்னதுக்கப்புறம் எப்படி பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு கண்டுபிடின்னு போலீஸ் அனுப்பிச்சார்ல. இப்ப தமிழ்நாடு முழுக்க இப்படி பிரெயின் வாஷ் பண்றான். ஒரு கவர்மெண்ட் ஆர்டர்ல இல்லாத விஷயத்தே இதுதான் மக்கள் நம்ப வச்சிருக்காங்களே. இப்ப மோடிக்குள்ள இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு எதிராக இப்படி நம்ப வைத்திருக்கிறார்களே. எப்படி இவர்கள் மூளைச்சலவை செய்கிறார்கள்? உடனடியாக போலீஸ்காரங்க போய் பார்க்கணும்னு இப்ப அவர் சொல்லுவாரான்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நியாயத்துக்கு சொல்லணும் இல்லை? கண்டிப்பா. அதாவது 1ஓ 2ஓ அந்த 2 பெண்களுக்குள்ள அவங்க அப்பா தான் ஒரு ஆள் கேஸ் போட, ஒரு ஃபேமிலி தான். இன்னும் சொல்ல போனால் அவங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை விடுவோம். இப்போ இவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேற 5 தலைமுறையா ஏமாத்தி இருக்காங்களே பிரெயின் வாஷ் பண்ணி. அப்புறம் என்ன சொன்னீங்க, அந்த அம்மா வந்து பையன் இதை விட்டு வெளியேறி விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்துக்கு பேர் விஸ்வகர்மா திட்டம் இல்லை, அதே அந்த அம்மா தப்பா சொல்லியிருக்கு. இந்த திட்டத்துக்கு பேர் கோபாலபுரம் திட்டம். கருணாநிதியின் பையன் ஸ்டாலினின் பையன் உதயநிதி, நீ அடுத்தது இன்பநிதி, அடுத்தது இந்த மக்களுக்கு கிடைக்கும் துன்பநிதி, வரிசையா என்ன இருக்கே. அந்த திட்டம் தான் இப்படி இருக்கு. விஸ்வகர்மா திட்டத்தில் அது இல்லை. அது சுமன் ஸ்ரீராமன் ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்தில் எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சரத்து இருக்கு சொல்லு. இப்ப இந்த திட்டத்தில் இருக்கு. ஆமா, இன்னும் துரைமுருகன் சொல்றாரு, உதயநிதி பையன் வந்தாலும் நான் அடிமை சேவகம் செய்வேன். இதுதான் திட்டம். அதனால ஐடிவிங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பிஜேபிக்குள்ள ஐடிவிங்க என்ன பண்ணணும், அதிமுகவில் இருக்கிற ஐடிவிங்க என்ன பண்ணணும்னா, ஐயா தப்பாக திட்டத்தை வாசிச்சிட்டியே, இதுக்கு பேர் கோபாலபுரம் திட்டம், இதுக்கு பேர் விஸ்வகர்மா திட்டம் இல்லை. என்ன ஒரு கொடுமைன்னு இதை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அதான் இங்க பிரச்சனை. இப்ப
இவர்கள் இந்த படிப்பை படித்து மேல்படித்து இந்த தொழிலுக்கு போக முடியாதா, அது முடியாதா, இது முடியாதா? கேள்வியெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த திட்டத்தில் அப்படி சொல்லலைங்கிறது வேற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ ஏன் அவர் பானை பண்ணுற ஒரு இன்ஜினியர் ஆகப்படாதா, தையல் மிஷின் படிக்கிற ஒரு டாக்டர் பண்ணப்படாதா? எல்லாம் நியாயம், ஒத்துக்கிறேன். என் கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போலீஸ்காரங்களை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மிரட்டினார் ஒருத்தர். அவருக்கு பேர் என்ன? உதயநிதினு ஒருத்தர் மிரட்டினார். அதுக்கு முன்னாடி ஸ்டாலின், அவர் அதுக்கு முன்னாடி என்ன மிரட்டினாருங்கக்கூடியதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கருணாநிதி எப்படி மிரட்டினாருங்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்குறோம். அப்ப குடும்பமா கட்ட பஞ்சாயத்தை தவிர, மிரட்டுறதை தவிர, அரசியல் உருட்டை தவிர வேற எந்த தொழிலுக்கும் எங்கள் குடும்பத்தார் லாயக்கில்லை. அதனால் நாங்கள் இந்த இதையே வைத்துக் கொள்கிறோம். அதனால் கோபாலபுரம் திட்டம், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எனக்கு தெரிஞ்சு இந்த மினிஸ்ட்ரியில் ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு மினிஸ்ட்ரி நான் பார்த்ததில்லை. சென்சிபிள் பர்சன். ஏன்னா கட்சிக்காக வேண்டி அங்கங்கே அறிக்கை விடுவாருங்கிறது வேற. இந்த ஒட்டுமொத்த குடும்பம், கருணாநிதியை விட்டுருங்க, பாக்கியில் இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பத்துக்காரங்க அவ்வளவு பேரையும் கூட குறைஞ்சபட்சம் 450% புத்திசாலி. அப்போ அவர் முதல்வர் ஆக்கியிருக்கலாமே. அவர் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து அந்த லாட்ரி மார்ட்டின் அவர் குடும்பத்துக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, எங்க அண்ணன் துண்டிச்சீட்டு இல்லாம 2 மணி நேரம் பேசுவாரு. ஆமா, சொன்னாரா இல்லையா? ஆமா சொன்னாரு. அவரையும் ஆகக்கூடாதுன்னு கேட்டாரு. அவர் ஏன் திருமாவளவன் ஆகக்கூடாது கேட்டார்ல? அவரு கேட்டாரு. துண்டிச்சீட்டியே தப்பா படிக்கக்கூடிய இவர் தான் ஆகணுமா? அப்ப எந்த அடிப்படையில் இவர் ஆக்கப்பட்டார்? அந்த அம்மா சொல்லணும், பத்மபிரியாவா? இப்ப அந்த பத்மபிரியா அதுக்கு பதில் சொல்லணும். இது அந்த கோபாலபுரம் திட்டத்தின் அடிப்படையில் ஆக்கப்பட்டாரா, இல்லைன்னா அவர் திறமையின் அடிப்படையில் ஆக்கப்பட்டாரா, இல்லைன்னா இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு தொழில் நடத்துறதை தவிர வேற எந்த திறமையும் எங்களுக்கு இல்லை, அதனால எங்களை பர்மனண்டா இந்த மாதிரியான கும்பலின் தலைவர்களை வைத்திருக்கிறார்களா? அதனால ராஜாஜி காலம் தொட்டு அன்னைக்கு அந்த சட்டத்தை தப்பாக இவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அன்னைக்கு எதிர்பக்கம் பதில் சொல்றதுக்கு படிச்சிருந்தவன், விவரம் தெரிஞ்சவன் அமைதியா இருந்தான். அடாவடியா பேசக்கூடியவன் தெருவில் இறங்கி வேலை செய்தான். இன்னைக்கும் அதே நிலை தமிழகத்தில் நீடிக்கிறது. அன்னைக்கு தமிழகம் செய்த தவறு இந்த திராவிடத்தை ஆட்சி கட்டிலில் கொண்டு அமர்த்தியது. அதுக்கு இந்த ராஜாஜியும் துணை போனார். அவரு மட்டும் அங்க ரொம்ப செயின்டா ஒன்றும் இல்லை, 67 துணை போனார். இன்னைக்கும் இதே மாதிரியான ஒரு சூழல் வருகிறது. அன்னைக்கு ராஜாஜி செய்த தவறை இன்னும் இந்த தமிழகத்தில் இருக்கிற வேற பலர் செய்யக்கூடாது என்பது என்னுடைய இது. ஏன்னா பல எதிர்ப்பு திமுகவுக்கு திடீர்னு வருது, அப்புறம் 3-4 நாளுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அது காணாம போகுது. எதனால காணாம போகுதுங்கிறது நமக்கு புரியாத புதிராக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசியல்ல. ஸோ அந்த தவறை நாம் தொடர்ந்து செய்தால் எப்படி இன்று தமிழகம் இந்த அதலபாதாள நிலைக்கு போச்சோ, இன்னும் இது கேவலமாக சென்று விடும் என்பதை உணர்ந்தாவது அந்த காலத்தில் நம்ம பண்ணின தப்பை இந்த காலத்தில் திருத்தி கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை இன்னைக்கு சுமன் சி ராமனுக்குள்ள ட்வீட் அவர் நல்லா போட்டிருந்தாரு. ரொம்ப எஜுகேட்டிவான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அவருக்கு நமது வாழ்த்துக்கள். சமீபத்தில் தமிழகத்தினுடைய அமைச்சரவை மாற்றத்தில் மனு தங்கராஜ் அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து இந்திய கிறிஸ்தவ சபைகளின் பேராயம் ஒரு தீர்மானத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல உதயநிதிக்கு வாழ்த்துக்களை எல்லாம் சொல்கிறாங்க, சிறுபான்மையினர் 15% தமிழகத்தில் இருக்கும். இப்போ மதவாத சக்திகளுடைய ஆதிக்கம் இங்கே அதிக அளவில் இருந்த பொழுது தேர்தல் வந்த சமயத்தில் நாங்கள் திமுகவுக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து வாக்களித்து வெற்றி பெற செய்தோம். குறிப்பாக குமரியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களுக்கு நாங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தோம். நீங்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இங்கே இருந்த ஜாதி சண்டைகள் எல்லாம் குறைந்து விட்டது. நீங்கள் அமைதியாக ஒரு நல்ல இது நடந்தது. அதே நேரத்தில் மனு தங்கராஜ் அவர்கள் ஒரு நல்ல ஒரு அமைச்சராக பணியாற்றினார். சிறுபான்மை மக்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அவர் செய்து கொடுத்தார். அதாவது அவங்க ஒரு 3 விஷயத்தை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஒன்று இந்த கிறிஸ்தவ சர்ச்சுகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த பாதிரியார் மற்ற அந்த இருக்கக்கூடியவர்களுக்குள்ளேயே நலன்களை அமைப்பதற்கு ஒரு வாரியம் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சார்.
அதே நேரத்தில் அதே போல் வந்து சர்ச்சுகளில் வந்து புனரமைப்பதற்காக அதாவது மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு அவர் பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த தடையெல்லாம் நீக்கி எப்போ வேணால் எதை வேணால் நம்ம புனரமைச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கப்பட்டது. இது எல்லாமே உருவானது. அதே போல் கல்லறை தோட்டம் அமைப்பதற்கான இடங்கள் நிலம் இருந்தால் ஒதுக்கி கொடுத்தும், இல்லை என்றால் நிலங்களை புதிதாக வாங்கி கொடுத்தும் அதற்கான வேலைகளை வந்து செய்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் இருந்ததுனால நடந்தது. இப்போ நீங்கள் திடீர்னு மனோ தங்கராஜை வந்து நீங்கள் மாற்றியது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. அடுத்து எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இவரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனால் வந்து பிஜேபியும் மற்ற அமைப்புகளும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் அங்கே ஏற்கனவே வலுப்பெற்றிருக்கிறார்கள், அவர் இன்னும் வலுப்பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக எடுத்து இதை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கிறார்கள். அப்போ ஒரு விஷயம் என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கடந்த தேர்தல் என்பது மதத்தின் அடிப்படையில் தான் வாக்களிக்கப்பட்டது. அப்போ மதத்தின் அடிப்படையில் நாங்கள் வாக்களித்து திமுக ஜெயித்திருக்கிறது என்றால் திமுக ஒரு மதவாத கட்சி. இப்போ என்னடா மதச்சார்பின்மையை பற்றி இப்போ திமுக பேசட்டும் மேடம். மதத்தின் அடிப்படையில் நீ எனக்கு ஓட்டு போட வேண்டாம், நான் உண்மையான மதச்சார்பற்றவன் சொல்லு பார்ப்போம். இப்போ போய் நீ இதைத்தான் அன்னைக்கு வந்து யார் சொன்னாங்கன்னா, அந்த ஜார்ஜு பொண்ணையா சொன்னா அப்படி, ஓ நான் ஓட்டு போட்டு என் பிச்சையில் ஜெயிச்சவன் என்னடா நான் சொல்லி நீ கேட்கலன்னு சொன்ன உடனே எல்லா திமுகக்காரங்களும் கோவப்பட்டீங்களே. இன்னைக்கு எல்லா சர்ச்சும் அதே இதைத்தானே வேற பாஷையில் சொல்லியிருக்கேன். அந்த ஆள் கொஞ்சம் ரஃபா சொன்னா, இவங்க அதான் பாலிஷ்டா சொல்லியிருக்கான். அதுதானே நடந்திருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய பாதிரிகளிடம் மண்டியிட்டு திமுக இந்துக்களை தூக்கு மேடையில் ஏற்றி இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு ஹிந்துவும் நீ புரிஞ்சுக்கும், நான் கட்சியினால திமுக, என் கூட்டணி கட்சி திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்குது. அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வளர்ச்சிக்கு ஓட்டு போடுவதில்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நேர்மைக்கு ஓட்டு போடுவதில்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுவதில்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மதவாதத்திற்கு மட்டும்தான் ஓட்டு போடுகிறார்கள். இதானங்க அந்த ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பாக. அப்போ மதத்தின் அடிப்படையில் தான் தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னா இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் ரிலிஜியன் இன் பாலிடிக்ஸ் சரியா தப்பா? சட்டப்படி தப்பு தானே? தப்பு. என்ன நடவடிக்கை தேர்தல் கமிஷன் இப்பொழுது எடுக்க போகிறது? கட்சியை டிபார் பண்ணணுமே. அடுத்தது நீங்க கவனிக்கணும் சொன்னது என்ன அப்படின்னு, விநாயகர் சதுர்த்திக்கு நான் ஏன் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும்? எங்களுக்கு ரொம்ப நல்லது. நீ எல்லாம் வாழ்த்து தெரிவிக்காம இருந்தாச்சுன்னா பிள்ளையாருக்கு நல்லது. நிச்சயமாக. ரைட்டா? அதுக்கப்புறம் ஹிந்து இதுக்குன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏன்னா நாங்கள் மதச்சார்பின்மையை பின்பற்றுகிறோம். மதச்சார்பின்மையை பின்பற்றக்கூடிய நீ அரசாங்கம் அரசு பணத்தை மதத்தை வளர்ப்பதற்கு செலவு பண்ணலாமா? இஸ் இட் நாட் அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்? கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஒரு மதத்தின் வளர்ச்சிக்காகவோ ஒரு மதத்துக்குள்ள ஒரு டினாமினேஷனுக்குள்ள ஒரு இதற்காகவோ மக்களின் வரிப்பணத்தை செலவு செய்வது சட்ட விரோதம். இதை சொல்லி இருக்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தானே. இப்ப யாரு கான்ஸ்டிடியூஷனை மீறி இருக்கா? இப்ப யார் அம்பேத்கருக்குள்ள விரோதி? இவங்க தான். பேனர் வாடகைக்கு விடுறாருல ஒருத்தர், அம்பேத்கர் பேனர் ஒருத்தர் வாடகைக்கு விடுவார், அவர் பேர் என்ன? திருமாவளவன். ஏன்டா இப்போ உங்க அம்பேத்கர் சட்டத்துக்கு விரோதமா செய்திருக்கான் திமுக காரன், இப்போ உன்னால பேச முடியுமா? அப்ப யாரு இப்போ ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல் வேலையை செய்திருக்காங்க? அதுக்கப்புறம் 3 விஷயம் எந்த குரூஷியலை கவனிங்க. ஒன்று லேண்ட் ஜிகாது, அரசாங்க நிலத்தை இதுக்கு கொடுக்கறது. இதே நேரத்தில் ஹிந்து சுடுகாட்டு பூமியா பொது சுடுகாட்டு பூமியாகுது. இது இன்னொரு அயோக்கியத்தனம். அதாவது ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. பல ஊர்களில் சுடுகாட்டுக்கு யார் எழுதி வச்சிருப்பாங்கன்னா ஹிந்து எழுதி வச்சிருப்பாங்க மயானத்துக்குன்னு. இந்த மயானத்தை எழுதி வச்சதுக்கப்புறம் அதை பொது மயானம்னு ஆக்கிவிட்டு அதுக்கு இடையில செவரை கட்டி கிறிஸ்தவனுக்கும் துலுக்கனுக்கும் பிரித்து கொடுக்குறது. அப்போ எதை கவனிக்கணும்? ஒரு ஹிந்து ஒரு சுடுகாட்டுக்கு கொடுக்கப்பட்டதை பொது சொத்தாக மாற்றுகிறது, பொது சொத்தை கிறிஸ்தவ துலுக்கனுக்கு சுடுகாடாக மாற்றுவது. இது அயோக்கியத்தனமா இல்லையா? அப்போ இந்துக்களுக்கு துரோகம், அவனுக்கு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பழைய சர்ச்சுகள் ஏதாவது இருந்தால் பர்மிஷன் வாங்காமையே மராமத்து.
இப்போ என்ன அப்படின்னா புது சர்ச்சு கட்டுறது அப்படின்னு சொன்னால் 1 மாதத்துக்குள்ள கலெக்டரேட் இருந்த சாங்ஷன் வராட்டாச்சுன்னா நீயே கட்டிக்கோ. ஸோ யூ பைபாஸ் ஆல் பில்டிங் ரூல்ஸ். அதாவது இந்த முனிசிபல் பஞ்சாயத்துக்கு இதுக்கெல்லாம் அந்த பில்டிங்க்கு வந்து ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ரூல்ஸை பைபாஸ் பண்ணுற மாதிரியான சட்டம். அப்போ அனதர் அன்கான்ஸ்டிடியூஷனல் ஒர்க். அதற்காக இந்த கிறிஸ்தவ பேராயம் பாராட்டுகிறது. அவங்களோட பாராட்டு எதுக்குன்னு பாருங்க. அப்புறம் இன்னும் உனக்கு இது என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்கள்லாம் இவங்களுக்கு அந்த நல வாரியம். நல்ல வாரியம், ரைட்டு. யாரு காசு கொடுக்க போறாங்க நல வாரியத்துக்கு? இந்துக்கள் காசு, அரசாங்க பணம் தானே. அரசாங்க பணம். அப்போ அரசாங்க பணம் ஒரு மதத்துக்குள்ளதுக்காக வேண்டி போகலாமா? போகக்கூடாது. அப்படின்னு நீ ஒன்று பண்ணு. கிறிஸ்தவ சர்ச்செல்லாம் நீ வந்து எடுத்துக்கோ. எப்படி ஹிந்து அறநிலையத்துறை இருக்கும் கிறிஸ்தவ அறநிலையத்துறைன்னு வைக்க முடியாது. ஏன்னா அறம்ங்கிறது பெரிய வார்த்தை, அது அவங்களுக்கு ஏற்றுக்க முடியாது. அதனால் கிறிஸ்தவ மத வளர்ச்சித்துறைன்னு ஒரு பேர் வச்சுக்கோ, துணுக்க மத வளர்ச்சித்துறைன்னு பேர் வச்சுக்கோ. அதே மாதிரி நீ அந்த சொத்தை எடுத்துக்கோ, அதிலிருந்து கொடு, வேண்டாங்கல செய்யலாமே. இங்க என்னடான்னா இந்துக்களுக்கு கோவில்ல இருந்து எடுப்பேன், அங்க என்னடான்னா அரசாங்கம் அவனுக்கு கொடுக்குமா. அப்ப இந்த சர்ச்சு பேரமைப்பு எவ்வளவு டேஞ்சரஸ்னு பாருங்க. இவன் திமுக காரனுக்கு கோரிக்கை வச்சாங்கிறது. அப்ப இவ்வளவு டேஞ்சரஸான இந்த சர்ச்சு பேரமைப்பு மனோ தங்கராஜுக்காக இவ்வளவு தூரம் பரிந்து பேசுகிறதுனா மனோ தங்கராஜ் எப்படிப்பட்ட டேஞ்சரஸ் கிரீச்சரா இருப்பாருன்னு பாருங்க. ஏன் இவ்வளவு தூரம் பரிஞ்சு பேசுறாங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வழக்கு, அது முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தது. இப்ப தக்கல ஸ்டேஷன்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல காவடி எடுத்துக்கிட்டு போகணும். இது ஒரு மரம், ராஜா காலத்துல இருந்து. பத்மநாபபுரம் அரண்மனையிலிருந்து வாழையும் சரஸ்வதி அம்மன் இங்க இருந்து அங்க போகும், எங்க கேரளாவுக்கு. போன தடவை காவடி எடுத்துக்கொண்டு திருச்செந்தூருக்கு போகக்கூடிய இந்த வழக்கமான விஷயத்துக்கு தடை விதிக்கப்பட்டது போராட்டத்திற்கு பின் அது நடந்தது. சரஸ்வதி அம்மன் திருவிழாவில் இதே மாதிரி சில பிரச்சனைகள் வந்தது. அப்ப பாரம்பரியமாக அந்த மாவட்டத்திற்கு என்று இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் எல்லாம், அதே ஹைந்தவ சேவா சங்கம் மாநாடு நடத்தி வந்தது மண்டைக்காட்டில், அதற்கு தடை விதிக்கப்பட்டது. அப்போ ஹிந்து தன்மையை அந்த மாவட்டத்திலிருந்து தொடர்ந்து அழித்து வரக்கூடிய துரோகி என்பதற்காக, அந்த மாவட்டத்தின் அடையாளத்தை மாற்றுவதற்கு வேட்டிக்கனின் கையாளாக செயல்படுகிறார். அதனால் அவருக்காக நாங்கள் பின்னாடி இருக்கோம். ஏன்னா அவர் வந்து சிஎஸ்ஐயும், ஏன் வேட்டிக்கன்கிற வார்த்தையை நான் சொன்னேன்னா, தேவசகாயம் பிள்ளை அப்படி ஒரு ஆள் இருந்ததே இல்லை வரலாறு. நான் இதை ஓப்பனாக சேலஞ்சு பண்ணி இதுக்கு நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். நாகர்கோயிலில் பிரஸ்காரங்களுக்கு அம்புட்டு ஆதாரங்களையும் கொடுத்தோம். பிஷப்போஸில் போய் கவரை வாங்கினாங்களா என்னன்னு தெரியல, எந்த பத்திரிக்கையும் அதை போடக்கூட இல்லை. சேலஞ்சு பண்ணோம், வாங்க நான் சொல்ல கொடுக்கக்கூடிய இந்த ஆதாரம் தப்புன்னா என்ன வந்து நீங்கள் டிஸ்பியூட் பண்ணுங்க. ஒரு பயம் வரல. எப்போ அந்த பியூட்டிஃபிகேஷன் நடக்கும்போதே அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நான் 2012 நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். புனிதர் பட்டம் கொடுக்கும். ஆமாம், பியூட்டிஃபிகேஷன் பட்டம் முன்னாடி வந்து முன்னாடி பியூட்டிஃபை பண்ண அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க, அதுதான் அவங்க ப்ரொசீஜர். அன்றைக்கே ஒரு வேலை இந்த ஆளுக்கு வந்து இங்கே இல்லாத இந்த தேவசகாயத்துக்கு புனிதர் பட்டம் ஒரு திருட்டுத்தனமான வரலாறு. அந்த வரலாறு டிஸ்ப்ரூவ் பண்ணது நம்மளையும் கூட கிறிஸ்தவனே நிறைய டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வேட்டிக்கனில் போய் பேசும்போது இந்த நாடே வழங்காமல் இருந்த நாட்டை கிறிஸ்தவன் தான் வந்து காப்பாற்றினான்னு பேசினது யாருன்னா அந்த மனோ தங்கராஜ். கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடியவராக மனோ தங்கராஜ் இருந்திருக்காரு. சரி, அப்படின்னா அவன் கிறிஸ்தவனுக்கு நேர்மையாக இருந்தானா, பல இடங்களில் பல கிறிஸ்தவர்களை அதிகாரத்தை வைத்து கஷ்டப்படுத்தினதும் இதே மனோ தங்கராஜ். இந்த மனோ தங்கராஜுக்கு பயந்து பலர் அவங்க கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த திமுக காரர்களை பல கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கக்கூடிய சூழலும் அந்த மாவட்டத்தில் நடந்தது. ஒரு ரேடிக்கலைசேஷனை வைத்து இஸ்லாம் வந்து சில பயங்கரவாதிகளை வேற அமெரிக்காக்காரன் உருவாக்குவான். கடைசியில் அவன் அமெரிக்காக்காரனுக்கு எதிராக போவான். இவனுக்கு ஆரம்பத்தில் ஆதரவு கொடுத்தவனை பழைய முல்லாவை இவன் போட்டு தள்ளுவான். ஏன்னா உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களால் உருவாக்கப்பட்ட மனோ தங்கராஜ் எவ்வளவு கிறிஸ்தவர்களை அங்கே போட்டு தள்ளியிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு வந்தால் கிறிஸ்தவர்களிடமிருந்து நாம் இதை படித்து கொள்ள வேண்டும். அவன் எனக்கே எதிராக வேலை செய்துட்டாங்க, என் சர்ச்சையும் ஒழிச்சது அவன் தாங்க. ஆனாலும் எங்களுக்கு வந்து ஒரு இக்யூமெனிக்கல் அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டா என்னன்னா ஒட்டுமொத்தத்தையும் கிறிஸ்தவன் ஆகிறது. கிறிஸ்தவன் ஆனதுக்கப்புறம் நமக்குள்ள நம்ம சண்டை போட்டு அப்புறம் தீர்த்துவோம்.
அப்ப இந்த மனப்பான்மையோடு தானே சர்ச்சை செயல்படுது. நிச்சயமாக. அப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறதா, பொது தர்மம் என்று ஒன்று இருக்கான்னா கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே பொது தர்மம் என்னன்னா ஹிந்து மதத்தை அழிக்கணும், இந்த நாட்டை கிறிஸ்தவமயமாக்கணும். அப்போ இல்லைன்னு சொன்னா மனோ தங்கராஜ் இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சர்ச்சையும் ஆதரவு தெரிவிக்கணும். பல கிறிஸ்தவர்களுக்கு அவர் துரோகம் பண்ணியிருக்காரு, பல கிறிஸ்தவர்களே எங்கிட்டே நேரில் சொல்லியிருக்காங்க, அப்புறமே ஆதரவு தெரிவிக்கணும். இவங்களுக்குள்ள கோரிக்கையில வளர்ச்சி ஏதாவது பத்தி ஏதாவது இருந்ததா? இல்ல இல்ல. அப்ப அவங்க எல்லா கிறிஸ்தவ டினாமினேஷனோட நோக்கமும் மதமாற்றம். இதுதான் ஓப்பனா ஒத்துக்கிட்டா இல்லை. அதனாலதான் நாங்க மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றோம். இப்போ புரிஞ்சுதா? நாங்க மதம் மாத்துறதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. கிறிஸ்தவர்கள் உண்மைக்கும் குறைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்புறம் இந்த வளர்ச்சிக்கு நீ காசு வாங்குற? அது சம்மந்தமே இல்லாம இருக்குல்ல. அப்ப இதுல எந்த கிறிஸ்டியன் எல்லாரும் சேர்ந்த கிறிஸ்டியன் டினாமினேஷன் இருக்குன்னு. அப்ப கழுத விட்டையில முன்னுட்டை என்ன பின்னுட்டை என்ன, எல்லா பேர்களும் அயோக்கியம் தானே. அப்ப இந்த கோரிக்கை யாருக்கு வச்சிருக்காங்க? உதயநிதிக்கு. அவர் தான் நான் கிறிஸ்தவன் லயலா காலேஜில் சொல்லிட்டாரு. முதல்வருக்கு எழுதலை, நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப இதுல ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் கூடியது ஒரு டம்மி பீஸ். பவர் இன்னைக்கு இந்த ஆள் கையில தான். அந்த ஆளுக்கு நம்ம லெட்டர் எழுதி என்ன பிரயோஜனம்? அது நம்ம கருணாநிதி எழுதுற நீண்ட கடிதம் மாதிரி தான். நீங்க எவன்கிட்ட பவர் இருக்கோ அவனை பாரு. அப்ப இதை உதயநிதி புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஒன்னையும் கூட வேகமாக கிறிஸ்தவனுக்கு ஆதரவுன்னு ஒண்ணு வந்தா இந்த கிறிஸ்தவன் உனக்கும் துரோகம் பண்ணுவான். இன்னைக்கு உங்க அப்பனை கழட்டி விட்ட மாதிரி நாளைக்கு ஒன்னையும் கழட்டி விடுவான். இதை எல்லா அரசியல் கட்சிக்காரனும் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமியிலிருந்து சர்ச்சுக்கு போன அண்ணாமலை உட்பட எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவர் தூத்துக்குடி சர்ச்சுக்கு போனார் இல்ல அவசரமா. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அடுத்தது நீங்க எதை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த உதயநிதிக்கு லெட்டர் எழுதுனதுல உதயநிதி எந்த அளவுக்கு ஒன்றும் பவர், ரெண்டாவது கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறார். அப்போ எப்படி இப்போ அவர் சனாதன தர்மம் ஒழியணும்னு சொன்னதோட பேக்ரவுண்ட் என்னன்னு இப்போ தெரிஞ்சு போச்சா? அப்போ இது வந்த உடனே அவர் ஏதோ இப்போ சினிமாக்காரர் தான் பவன் கல்யாண் சொல்லி புட்டாருன்னு இப்போ நீங்கள் ஆந்திரா வேர்சஸ் தமிழ்நாடுன்னெல்லாம் பேப்பரில் போட்டீங்களே. இப்போ இந்த ஆள் இப்படி சொல்லியிருக்காருல, சொல்லியிருக்கிற நேரத்தில் ஹிந்து வேர்சஸ் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ பேப்பரில் இப்போ தலைப்பு போடுவீங்களா? போடணும்ல. இப்போ இதுக்கு இப்படி தானே இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாகணும். கண்டிப்பாக அங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வளர்ந்து விடும். அதற்காக நீங்கள் இவரை ஆதரிக்க வேண்டும். அப்போ திமுக கொள்கைக்காக மனோ தங்கராஜ் வேலை செய்யவில்லை. ஹிந்து அமைப்பு ஒழிப்புக்காக மட்டும்தான் வேலை செய்யறார். அதனால தான் அவருக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரே தகுதியாக தான். அதனால தான் ஏன் நாங்கள் ஓட்டு போட்டோம். நாங்கள் ஊருக்கெல்லாம் வேண்டி ஒன்றும் ஓட்டு போடல, நல்லா இருக்கணும்னு ஓட்டு போடல. நாங்கள் சொல்லுவோம், பக்கத்து வீட்டில் இருக்கிற ராமகிருஷ்ணன் எனக்கு நாங்கள்லாம் தாயா பிள்ளையா பழகணும் எங்கே சொல்லுவோம் மேடையில். ஆனால் நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம், அவனை எவன் ஒழிப்பானோ அவனை மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அப்படிப்பட்ட குண்டாக்களை நாங்கள் செய்வோம். இவருக்கு மேலே வேற பல புகார்கள்லாம் வந்தது. அப்போ இது எல்லாத்தையும் சர்ச்சை வவுச் பண்ணுது. இவர் மேலே ஒரு பொம்பளை புகார் வந்துச்சு, அதே மாதிரி சித்திரங்கோடு மலைக்கடத்தல் இவர் மேலே புகார் வந்துச்சு. இவரோட டாரஸ் லாரி ஓட்டினார்னு எலெக்ஷன் நேரத்தில் இவர் மேலே புகார் சொன்னாங்க பல கட்சிக்காரர்கள். அப்புறம் அந்த பால் விவகாரத்தில் புகார் வந்தது. அப்போ மதம் என்பது ஒரு மனிதனை நல்லபடியாக சமைக்கக்கூடியதாக இருந்தால், இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடியவனை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நேர்மை நியாயம் கிடையாது, உங்களுக்கு மதம் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு சமயம் என்ற அந்தஸ்து பொருந்துமா பொருந்தாதா? இந்த கேள்வியும் இந்த லெட்டர்னால நமக்கு வருது. அதனால இந்த கடிதம் என்பது திமுகவை மிரட்டுவதாகவும் பார்க்கப்பட வேண்டும். எந்த விஷயத்த அன்னைக்கு ஜார்ஜ் பொன்னையா சொன்னாரோயோ, என்னால தான் நீ இருக்க இன்னும் ஒன்று தொலைச்சு போடுவேன் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ராபர்ட் புரூஸை கொண்டு திருநெல்வேலி கான்ஸ்டியூன்சியில் நிப்பாட்டி எம்பி ஆக்கினாங்க. ஏன்னா கன்னியாகுமரி டயசிஸுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும். அது திருநெல்வேலியில் உள்ள எம்பி அந்த ஊருக்காரர் கிடையாது, எங்கள் ஊருக்காரர். எங்களுக்குள்ள கிறிஸ்தவ மாவட்டம். அதே நேரத்தில் நான் வேற யாருக்காவது கொடுத்தாச்சுன்னா ஹிந்து ஓட்டம் மட்டும் ராதாகிருஷ்ணனுக்கு அவர் ஜெயிச்சு விட்டாருன்னு என்னன்றதுன்னு பயந்து, சரி நாங்கள் உங்களுக்கு வேற ஒரு சீட்டு கொடுக்குறோம், இந்த ஆள் உங்கள் அடிமையாக இருப்பார்,
உங்களது பிரதான அடிமையாக இருப்பார், கொத்தடிமையாக இருப்பார், புத்தடிமையாக இருப்பார், ஏதாவது ஒரு அடிமையாக இருப்பார். ஆனால் உங்களுக்கு டைரக்டாக ரெப்ரசன்டேட்டிவ் பக்கத்தில் ஒரு சீட்டு அப்படிங்கிறதுனால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 2 சீட் ஆயிடுச்சு. அப்போ இதையும் கூட ஒரு பெரிய மதவாத அரசியல் இருக்க முடியுமா? ஏன் இப்போ ஹிந்து ராம் இவங்கெல்லாம் சேர்ந்து இதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாமே? சமஸ்னு ஒருத்தரப்ப போய் எழுதுவாருன்னு நான் படிக்க இதெல்லாம் சொல்லித்தான் நமக்கு தெரியும். ஏன் இப்போ இதெல்லாம் இவர் வந்து பகுத்தாய்வெல்லாம் பண்ண மாட்டாரோ? பண்ணணும்ல, கண்டிப்பா. அதனால இது மதவாதம் அரசாங்கத்தை மிரட்டும் செயலாக பார்க்கப்பட வேண்டும். தமிழக அரசு தமிழகத்திற்காக ஒரு வெளியுறவு கொள்கை ஒன்றை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த கோரிக்கையை நாங்கள் வந்து ஒரு 15 ஆண்டுகளாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தமிழகத்துக்குன்னு சொல்லி ஒரு பிரத்யேகமான ஒரு வெளியுறவு கொள்கை வேணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்திய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய பனியாக்களுக்கும் பார்ப்பனர்களுக்குமானது. அவங்களுடைய ஒரு கூட்டுறவுல வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க கை மேலோங்கி இருக்கணும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இதனால வந்து தமிழர்களுக்கு இதுல எந்த இடமும் கிடையாது, தமிழ்நாட்டிற்கு இதுல எந்த நல்லதும் நடக்க போவது கிடையாது. அதனால இதை வந்து நம்ம வேற ஒரு இதை வந்து தமிழர்கள் நலனை மையப்படுத்தி ஒரு வெளியுறவு கொள்கை என்பது உருவாக்கப்பட வேண்டும். அந்த வெளியுறவு கொள்கையினுடைய விஷயத்தை ஏற்றுக்கொண்டுதான் டெல்லி இயங்க வேண்டும். அப்படி ஒருவேளை டெல்லி இதற்கு வந்து மறுப்பு தெரிவித்தால், டெல்லியில் இருக்கக்கூடிய அப்புறம் அங்கிருந்து அவங்க வந்து இந்த டிஃபென்ஸ் காரிடர் வைக்கிறோம், இராணுவ தளம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவைகளை இங்கு அமைக்க விடக்கூடாது, அவரை நம்ம வந்து விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் பேசியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வந்து, அதாவது இந்த பிராந்தியத்துக்கே வந்து தமிழ் இனம் அவங்க தான் வந்து வல்லமை படைத்தவர்கள், வலிமை படைத்தவர்கள். அதனால வந்து இந்த தெற்காசியா முழுவதுமாக இதை வந்து பண்றதுக்கு வல்லமை உள்ளவர்கள் தமிழர்கள் தான். தமிழர்கள் இல்லை, தமிழ் இனத்தினர் தான். அதனால இந்த இனத்தில் உள்ளவர்களுடைய கருத்து இதுதான் ஏற்கப்பட வேண்டும். இது வந்து வேல்முருகன் வந்து இதை வந்து இனி சட்டமன்றத்தில் அவர் அதை பற்றி பேசுவார், சட்டசபையில் அவர் பேசுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கோரிக்கைகளை அவர் வைக்க வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் தான் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர், அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அதனால் இந்த தமிழ் இனம்ங்கிறது ஒரு இனமாக பெரிய வல்லமை படைத்தது, இதுதான் வந்து இந்த மொத்தத்தையும் ஆள வேண்டியது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். மொழிக்கும் இனத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல்லாம் அவர் பேசலை, கொடுக்குற காசுக்கு சரியாக கூவியிருக்கார், அவ்வளவுதான். முதல்ல பிராமணர்கள் பனியாக்கள் சேர்ந்து ஏற்படுத்தியது என்ன காழ்ப்பு இவருக்கு இன்னும் திமுக மேல இருக்குன்னு புரியல. திமுக ஆட்சி வந்தப்பறம் அவர் நல்லா தான் கவனிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, ஒன்றும் தப்பு இல்லை. அவர் சொல்றதுல ஒரு பின்னணியை நீங்க புரிஞ்சுக்கணும். மெட்ராஸில் ஆழ்வார்பேட்டையில் ஒரு செப்பேடு கிடைச்சது. இந்த செப்பேடு என்பது நாகபாசத்தார் சமுதாயத்தை பற்றிய ஒரு செப்பேடு. நாகபாசத்தார் சமுதாயம்னா நம்ம கருணாநிதி சமுதாயத்துக்கு நாகபாசத்தார் சமுதாயம்னு ஒரு பேர் இருக்கு. அதுல ஒரு வரி இருக்கு அந்த செப்பேட்டு, 4 முகத்திலே தோன்றிய நாகபாசத்தாரும் அப்படின்னா அந்த சமுதாயம் முகத்தில் தோன்றியது, அதாவது பிராமணர் அப்படிங்கிறார். அப்போ கருணாநிதி எந்த சமுதாயம்? நாகபாசத்தார் சமுதாயம், ரைட்டா? அடுத்தது பனியா அப்படின்னு சொல்றார். அப்ப ரொம்ப பவர்ஃபுல் மினிஸ்டரா யூபிஏல தமிழகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் அங்க இருந்தார்னா அவர் பேர் என்ன? நம்ம ப. சிதம்பரம் அண்ணன். சரிதானே? அவர் செட்டியார்னு அவரை சொல்லிக்கிறாரு, ஆனா அந்த சமுதாயத்துல யாரும் அதை ஏத்துக்கல, அது வேற. அப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து, அதாவது தமிழ் பனியாவும் தமிழ் பார்ப்பனரான இந்த கருணாநிதியும், இவங்க 2 பேரும் அவர்கள் உள்நோக்கத்துடன் செய்த காரணத்தினால் 2009 இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். சரியா? கண்டிப்பா. சரிதானே? சரிதான். அப்போ தமிழ்நாட்டுக்கு குஜராத்தி பாப்பான் பனியாவனால பிரச்சனையா, தமிழ்நாட்டு பாப்பான் பனியாவனால பிரச்சனையா? கேள்வி வருது இல்லை? அப்ப அவர் சொன்னது சரி, இந்த பனியா பாப்பான் கூட்டணிங்கிறது சொன்னது கரெக்ட். ஆனா எந்த பனியா எந்த பாப்பாங்கிறது தான் பிரச்சனையே. அதைத்தான் குஜராத் மாத்தி சொல்லி விட்டார். ஏன்னா மாத்தி சொல்லியிருப்பாங்களா இருக்கும் மேல இருக்கிறவங்க, ஏன்னா யார்கிட்ட வந்து ஏன்னா ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் தானே, அதனால அவங்க மாஸ்டர்கள் இப்படியே தான் சொல்லியிருப்பாங்க, அதனால இவர் சொல்லிட்டு விட்டாரு.
அதுக்கப்புறம் இந்த காம்பினேஷன் இருக்கிற காலத்துல தான் ஒரு 4 கிறிஸ்தவ மீனவர்கள் இந்த போதை கடத்தினதுல மாட்டினாங்க. எங்க போய்? சிலோன்ல போதை கடத்தினான்னா தூக்கு தண்டனை, அங்க மரண தண்டனை விதிக்கப்பட்டது. யார் ஆட்சியில? ராஜபக்ஷே ஆட்சியில. அப்ப அந்த ராஜபக்ஷே ஆட்சியில் அந்த மரண தண்டனை விதிக்கக்கூடிய நேரத்துல இந்த தமிழர்களை எல்லாம் கொன்னாங்கல்ல அந்த ராஜபக்ஷே கூட்டம். அப்போ அவங்க வீட்டுல போய் உட்காந்து டீ காப்பி எல்லாம் குடிச்சிட்டு வந்தது யாருன்னா அந்த நாகபாசத்தார் மகளான கனிமொழி அவர்களும் அவர்கள் கூட்டணியில் இருந்த கட்சியை சார்ந்த, அதாவது நான் சொன்ன இந்த பனியா ஒருத்தர் சிதம்பரம் கட்சி கூட்டணிக்காரர்கள், இவர்கள்லாம் அங்க போய் காப்பி குடிச்சிட்டு வந்தாங்கல்ல. ஆமா. அவங்க கூட இன்னொருத்தரும் போனாரு. நம்ம கள்ளக்குறிச்சி கரடியும் கிளம்பிச்சு. ஒருத்தர் மது ஒழிப்புன்னு ஒருத்தர் கள்ளக்குறிச்சியில ஒரு கரடி விட்டாரு. அவர் பேர் என்ன? திருமாவளவன். அவரும் சேர்ந்துங்கிறது அங்க போனார். அம்புட்டு பேரும் இங்கிருந்து போனீங்க. ஏன்னா நீங்க இம்புட்டு பேர் அங்க போய் காப்பி குடிச்சுக்கிட்டு கொன்னதெல்லாம் கொன்னேன் பாத்தியா நம்ம பெருமையா சொன்னதை வந்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு வந்தீங்களே, இந்த 4 தமிழர்கள் வெளியில விடணும்னு சொன்னீங்க, அன்னைக்கு கோரிக்கை வச்சியா? அப்ப இவங்களுக்குள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது இவங்களுக்குள்ள இந்த திராவிடம் இந்த பாலிசியில உன்னால மீட்க முடியல. ஆனா நீ சொல்லக்கூடிய அந்த குஜராத்துக்காரன் இருக்கானே, அவன் இந்த 4 பேரையும் மீட்டு திருப்பி கூட்டு வந்துட்டான் இந்தியாவுக்கு. வந்தானா இல்லையா? ஆமா. அப்ப தமிழனுக்கு உபயோகப்பட்டது குஜராத்துக்காரன் பாலிசியா உங்கூர் பாலிசியா? அம்புட்டு பேரையும் சுட்டு கொண்டான். நீ எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பாலிசி இருக்கும்போது. இன்னைக்கு தொடர்ந்து அங்க உள்ள தமிழர்களுக்கு இன்னைக்கு வந்து குரல் கொடுத்து இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம ஆளுங்கிறது அந்த பக்கம் கடலுக்கு மீன் பிடிக்க போகும்போது பிரச்சனை வருதுன்னு அரெஸ்ட் பண்றான், வர்றான். யூபியோடு 10 வருஷத்துல எவ்வளவு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? வெண்டிய ஆட்சியில் எவ்வளவு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? கணக்கு போடுமா? அப்ப யார் திராவிடம் போடக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி தமிழனை பாதுகாத்துதா, இல்லைன்னா ஹிந்துத்துவா கொடுத்த பாலிசி காப்பாத்திச்சா? அலட்சி ஒருத்தன் என் பேர்னா இங்க இருந்து ஒரு நம்ம சிவகங்கை பக்கத்துல இருந்து ஒரு பாதிரியார் தாலிபான் ஊர்ல போய் மதம் மாத்த போனான். ஆப்கானிஸ்தான்ல. அவன் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அவன் என்ன பண்ணிவிட்டான்? அவன் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டான். அவனை மீட்டெடுத்தது யாரு? மோடி அரசாங்கம். அப்ப தமிழனை மீட்டது யாரு? மோடி அரசாங்கம். அப்புறம் உலகம் முழுக்க என்று தமிழர்கள் பரவி இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், முதல் கேள்வி, இந்த உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள், அதாவது உலகத்துல எல்லா ஊர்லயும் கோலாலம்பூர் தமிழ் சங்கம், நியூயார்க்ல தமிழ் சங்கம் இருக்கு, கலிபோர்னியால இருக்கு, எல்லா உலகத்துல எல்லா நாட்டிலையும் தமிழ் சங்கம் இருக்கு. இந்த திருமுருகன் காந்தி சீமான் குரூப்புக அந்த சங்கத்தை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி வர இந்த சங்கங்கள்ல தேவாரம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல உள்ள சங்கங்கள்ல வந்து தமிழ் வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தது. என்னைக்கு உங்க குரூப் இங்க எல்லாம் கால் வச்சதோ, இன்னைக்கு அங்க ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பாரம்பரியமாக மொழியில் அவர்களுக்கு ஒரு பயிற்சியோ ஏதாவது கொடுக்கப்பட்டதா? இல்லை. இன்னைக்கு பாதி தமிழ்ச்சங்கம் நாச போயாச்சு இந்த கூட்டங்கள்லாம் அங்க போய் சேர்ந்து. ஏண்டா உனக்கு வெளியுறவு கொள்கை, உன் உள்நாட்டு கொள்கையை பாரு. 67 திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்ப நம்ம 2024 இருக்கோம். ஹிந்தி பேசாத மாநிலங்களில் தாய்மொழி எழுத தெரியாத மாணவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ரிப்போர்ட் இருக்கா இல்லையா? இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள பயல்களுக்கு ஒரு தமிழ் கூட எழுத தெரியல. இன்னும் வருத்தப்பட்டது உங்க பக்கத்துல இருக்கிற ஆளுக தானே. நீங்க ஒரு நக்சல் ஒரு ஜட்ஜை கையில பிடிச்சுக்கிட்டு நடந்தீங்களா? கொஞ்சம் ஹரி பரந்தாமன் அவர் தான் சொன்னாரு, தமிழ் வழி கல்வியே ஒழிஞ்சு போச்சுயா தமிழ்நாட்டில்னு 2010. இது அந்த நம்ம பச்சை பங்காளஜிக்கு எதிர்க்க இருக்கிற அந்த கிறிஸ்தவ பள்ளி கூட புத்தக கண்காட்சியில பேசினாரு. பேசும்போது இந்த கொள்கையெல்லாம் அமைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறாரு. உங்க கூட்டத்துல தானே ஈரோடு தமிழன் பண்ணிருந்தாரு, உங்க கூட்டத்துல தானே அபய் நடராஜன் இருந்தாரு. இவர் 2 பேரும் நீங்க என்ன சொன்னாங்க? இல்லை ஆங்கில கல்வியினால்தான் பிரயோஜனம் உண்டு, தமிழ்னால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க பேசினாங்களா இல்லையா? ஆமா. உன்னால தமிழுக்கு எங்க பாதுகாப்பு? தமிழ் அழிச்சதை தவிர நீ என்ன பண்ணியிருக்க இன்னைக்கு வர? போய ஜல்லிக்கட்டை ஒழிச்சது யாரியா? ஜல்லிக்கட்டை ஒழிச்சது யார் அரசு? அரசுதான். காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு. அப்ப நான் சொன்னேன் இதே இந்த பிராமண பனியாதுன்னு, இந்த நாகபாசத்தை செட்டியார், இந்த காம்பினேஷன் தானே.
ஏன் ஜாகிரபியை மாத்துற? ஆமா ஐயா, நாகபாசத்தார் கருணாநிதி என்ற பார்ப்பனரும் இந்த பனியா சிதம்பரம் என்ற பனியாவும் இருந்த கூட்டாட்சியில் இதெல்லாம் ஒழிக்கப்பட்டது உண்மைதான். அதுக்காக குஜராத்தை கொண்டு வர தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன பயம்? ஏன்னா இங்க இருந்து கலெக்ஷன் வராதுன்னு பயமா? இன்னைக்கு மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் திருவள்ளுவர் சென்றிருக்கிறார். சங்க இலக்கியங்கள் உலகம் முழுக்க சென்றிருக்கிறது. பல பல பல்கலைக்கழகங்கள்ல திருக்குறள் பேர்ல சேர ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் இன்னைக்கு இந்த மோடி ஆட்சியில வந்ததே தவிர இதற்கு முன்னாடி இருந்த கருணாநிதி சிதம்பரம் அந்த பிராமின் பனியா டைட்டில் வரவில்லை. அதனால சொன்ன காம்பினேஷன் சரி, ஆனா அதுக்கு அடிச்ச அட்ரஸ் தான் தப்பு. அந்த அட்ரஸை இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கணும். ரெண்டாவது, இதோட இன்டென்ஷன் என்னன்னு பாருங்க. மத்திய அரசுக்குள்ள எந்த டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் ஆனாலும் நாம் எதிர்க்க வேண்டும். அப்ப இது என்னன்னா, இந்த தமிழ்ங்கக்கூடிய ஒரு உணர்வை கொண்டு வைத்து நீ இந்தியாவுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை என்ற பிரிவினைவாதத்தை முன்வைப்பது, இதுதான் இதோட அடுத்த ஒரு பரிணாமம். இதற்கான பில்டப் தான் அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம். இந்த வெளியுறவு கொள்கை வெளியுறவு கொள்கைன்னு வரணும்னா அது ஒரு தனி நாடு. அப்போ உனக்கு எதிரி யாரு? இந்தியா என்பது உனக்கு எதிரி. இதை கொண்டு வரதுக்காகத்தான் இந்த கோர்வையான பேச்சு. அப்போ கொண்டு வரும்போது என்ன அப்படின்னு சொன்னா, அது பார்த்தியா அங்கேருந்து 2000 கிலோமீட்டரில் மிசைல் அடிச்சிடலாம். அந்த பக்கம் அமெரிக்காக்காரன் கப்பலை நிறுத்த முடியாது. அவன் கப்பலை நிறுத்தணும்னா இந்த பக்கம், அதாவது கிழக்கு பக்கம் தான், இந்தியாவுக்கு கிழக்கு பக்கம் தான் கப்பலை நிறுத்த முடியும். இதோட இந்த இஸ்ரேல் சண்டை அதோட கோத்து. அப்ப என்ன, நீ துலுக்க பயங்கரவாதிக்கு அவன் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னன்னா இந்தியா அழியணுங்கிறான். அதுக்கு அவன் 2 ஹதீஸை சொல்லிக்கிட்டு இருக்கான். எர்டோகன் சொல்றான் இந்தியாவை ஒழிக்கணும். ஆமா, இந்தியாவை ஒழிச்சா தான் நமக்கு வெற்றி பெற முடியும், அதுதான் ஜிஹாத் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து 2-4 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி இந்த பாகிஸ்தானுக்கு வந்திருக்காங்க ஜாக்கிர் நாயக்னு ஒரு பையன். அவன் சொல்றான் உலகத்துக்கு அமைதிக்கு ஒரே ஃபார்முலா தான், என்ன உலகத்தை துலுக்க மட்டும்தான் இருக்கணும். சரி, அது அந்த ஃபார்முலாவையாவது ஏத்துக்க முடியுதா? ஏன்டா நீங்க இருக்கிற நாட்டில் தான்டா மாறி மாறி வெட்டி செத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படி ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறான். இவன் உடனே இவன் இணைக்கிறான். அதனால தான் இங்க இருந்து இவனுக்கு மிசைல் அடிக்கிறதுக்கு அவனுக்குள்ள கப்பலுக்கு பாதுகாப்பு வேணும் என்பதற்காக இந்த பக்கத்து. அதனால நீ டிஃபென்ஸ் இதெல்லாம் செய்து போடாத. அப்ப என்னன்னா, இந்த இவங்களுக்குள்ள இந்த பிரிவினைவாத கூட்டத்துல துலுக்கணையும் சேர்த்துக்கிறது. ஸோ இந்த பேச்சுக்கு பின்னாடி எவ்வளவு கிரைம் இருக்குன்னு பாருங்க. இது அம்பட்டுமே சதி. அதனாலதான் என்ன, நான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லக்கூடியது என்னன்னா, பலரை நம்ம லூசுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் லூஸ் இல்லை. இந்த ராகுல் காந்தி இதெல்லாம் வெனமஸ். அப்போ இந்த பேச்சை பேசிவிட்டு இதுவரை ஏன் இவர் மேல் நடவடிக்கை எடுக்கல? ஏன்டா ஒரு விஷயத்துல உறுதிப்பட தகவல் இல்லை, இருந்தால் நான் டியூட்டு போட்டிருப்பேன்னு மோகன் ஒரு டைரக்டர் எழுதினாரா. போலீஸ்காரன் போய் அரெஸ்ட் பண்ணி போட்டு எங்க வச்சிருக்கேன்னு தெரியாம சோறு தண்ணி வாங்கி கொடுக்காம வண்டியில வச்சு சுத்தி இருக்காங்க. இது ஒரு பிளாக்டன்ட் ஆன்டி நேஷனல். இது ஏன் இதுவரை போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணல? பண்ணியிருக்கணும்ல. நிச்சயமாக 150 பேர் 200 பேரை கொண்டு ஏர்போர்ட்டுக்கு போனால ஒரு மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணது. நானே ஸ்டேஷன்ல சொல்றேன்னு சொன்னேன். இதுக்கு மேல ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? இப்ப இதை ஏதாவது நம்ம கோத்து பார்க்கணும்னா, இப்ப மெட்ராஸ்ல மெரினால நடந்த ஏர் ஷோ, இந்த மாதிரி நீங்க ஏன் நடத்துறீங்க? நடத்துறதுக்கு தான் நம்மளால முடியல இல்லைன்னு கனிமொழி சொல்லுது. அப்ப இந்தியாவோட பவரை ஷோகேஸ் பண்ணாதே, கனிமொழியோட ஸ்டேட்மெண்ட். சரிவர உதவிகள் செய்யவில்லை மக்களுக்கு. 5 பேர் செத்ததை போய் என்கிட்ட இது பெரிய விஷயமா கேட்கறேன்னு ஒரு மந்திரி சொல்றாரு. டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு இவர் பேசக்கூடியது. இன்றும் இவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா, இந்த பிரிவினைவாதத்துக்கு தமிழக அரசு உடந்தையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அரசு இன்னும் இந்த நாட்டில் தொடர வேண்டுமா? இது தேசத்தின் பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சுறுத்தலாகாது. இன்னைக்கு காஷ்மீர்ல பஞ்சாப்ல நடக்கக்கூடிய விஷயத்தை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்பதற்கு வேலை செய்யக்கூடிய இந்த தீய சக்திகளுக்கு ஆதரவாக ஒரு மாநில அரசே செயல்படுகிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் தமிழகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.